எங்கெல்லாம் அடிபட்டிருக்குமோ, எப்படிலாம் அடிபட்டிருக்குமோ, இத பார்த்து உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருதுன்னா, நீங்கலாம் யாருங்கடா? கரெக்ட். சபரி அவர்கள் கிரீஸ் டப்பாவை எட்டி உதைச்ச மாதிரி எட்டி உதைச்சது உண்மைதான். பார்வதி வந்து மாட்ட மொமெண்ட் வெயிட்டா இருந்துச்சு. கேமரா போட்டு பொளந்துட்டாங்க. அத ஒரே போன்ல ஆதிரை. வா ஆதிரை, இதுதான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தோம். கமருதீன் என்னமோ பார்வதிக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பட்டாப்பட்டியை போட்டுக்கிட்டு பார்வதி பண்ற அட்டாரசிட்டி இருக்கே. திவ்யாக்கோ சாண்ட்ராக்கோ ஒத்து போகாதே, நம்மள வின் பண்ண விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. பார்வதி ஏன் இவ்வளவு தொங்குறாங்க கமருதீன் கிட்ட? அதுதானே ஆக்சுவலா கமருதீன் பார்வதியை பாக்குறப்போ கமருதீன் கொஞ்சம் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தெளிவா தள்ளுமுள்ளு நடக்குதுடா. எப்படி சொல்லுவாங்க, பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன் அப்படின்னு. கா வந்துச்சுன்னா நீங்க வந்து அட்டென்ஷன் அங்கதான் இருக்கும், கேம் ஆட முடியாது. அடி வாங்கின பார்வதியும் பார்க்கல, அடுத்த சபரியும் நான் பார்க்கல. ஆனா அங்க கனியும் விக்கல் சீக்கிரமும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாரு. எனக்கு அப்படி அடிக்கும். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிமான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல். டே 71 ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 9. How was it today? மண்டே மங்களகரமா இருந்துச்சா? அண்ணே பேசுனே, என்னாச்சுனே? பேசுனே, பேசு. பேசி நீ ஷோ பார்த்த ரிவ்யூஸோட நிலைமை எப்படி இருக்கும்னு என் குரூப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதுல சோகமாயே தான் இருக்கேன். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாக்கணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு மொத்த ஷோலையும் யார் ஆக போறா, கேப்டன்சி டாஸ்க் எப்படி வைக்க போறாங்க, யார் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, போன வாட்டி இந்த பக்கம் 6 பேரை செலக்ட் பண்ண மாதிரி இப்ப இந்த பக்கம் 6 பேரை செலக்ட் பண்ணி அந்த 6 பேருக்குள்ள ஒரு கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல சப்போர்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து வினோத் அவர்கள் வந்து கமருதீன் எடுத்துட்டார். கமருதீன் என்னமோ பார்வதிக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பட்டாப்பட்டியை போட்டுக்கிட்டு பார்வதி பண்ற அட்டாரசிட்டி இருக்கே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களே, அந்த அட்ராசிட்டியின் காரணமாக வினோத் எடுத்த கமருதீனை எனக்கு கொடுங்க அப்படின்னு பார்வதி கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல, கமருதீன் வந்து நான் வினோதுக்கே போறேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் நாக்க வெளில காட்டின மொமெண்ட் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வேற வழியே இல்லாம பார்வதி அவர்கள் வந்து திவ்யாவை எடுத்துக்கிறாங்க. ஆனா கடவுள் வச்சாம பார் ட்விஸ்ட், சாண்ட்ராவை ஜட்ஜ் ஆகணும்னு பார்வதியோட மைண்ட் வாய்ஸ், திவ்யாக்கோ சாண்ட்ராக்கோ ஒத்து போகாதே, நம்மள வின் பண்ண விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு அருமையான டாஸ்க் தான் தம்பி. அந்த டாஸ்க பத்தி என்ன நினைக்கிறேன்? அதாவது இந்த டாஸ்க் எல்லாம் ஒலிம்பிக்ல வைக்கணும் தான் தனுஷ். எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்தாச்சும் வீடியோ பார்த்து தான் எடுத்திருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒண்ணு பாத்திருப்பாங்க இந்த டாஸ்க. எப்படி பார்த்து எப்படி எடுத்து எந்த லோக்கல் சேனல்ல பார்த்து எடுத்திருப்பாங்கன்ற தெரியல இந்த டாஸ்க. சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அதாவது எங்க ஊர்ல வந்து கோழி பிடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. இங்க கோழி முட்டையை பிடிக்கிற மாதிரி இந்த பாலை பிடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த பால் எல்லாம் அங்க போட்டிருப்பாங்களாம். இவங்க அப்படியே தேய்ச்சிக்கினே கொண்டு போகணுமா ஸ்கேட்டிங் போட்ல. இவங்க அப்படியே ஒரு பாலா அந்த இதுல. ஓ மை காட், அது பிரில்லியன்ட் ஐடியா. கிரியேட்டிவ் டீம், ஹெட்ஸ் ஆஃப். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பிக் பாஸே வந்து சந்தோஷப்படுறாரு. இத்தனை டாஸ்க்ல இந்த டாஸ்க் தான் ரூல்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க ஆடுனீங்கன்றத மென்ஷன் பண்றாரு. அதுல வினோத் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. வினோத் அவர்களுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமா, அதாவது பொதுவா கேப்டன் வேற யாராவது வந்தா அவங்ககிட்ட போய் வினோத் ப்ரோ சண்டை போடுவாப்ல. இந்த வினோத் ப்ரோவே கேப்டன் ஆயிட்டாரு. அவர் தலை எப்படி உருள போறது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு ரெடியா இருந்தோம். வினோத் ப்ரோ உள்ள வந்தோடனே அந்த எப்பயும் போல கேப்டன் யார் அந்த வீட்டுக்குள்ள ஆனாலும் லெப்ட்ல கமருதீனும் ரைட்ல பார்வதியும் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த 10 வாரமும். அந்த அடிப்படையில இந்த வாட்டி பார்த்தா வினோத் ப்ரோ, அதாவது அவரோட ட்ரையோ கேங்ல இருக்க வினோத் ப்ரோவே கேப்டன் ஆனவன, ஓ மை காட் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து என்ஜாமி அப்படின்னு ஜாலியா போயிட்டாங்க. அந்த பெட்ரூம்ல போய் அதை வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் வச்சாரு வினோத், அது வேற டிபார்ட்மெண்ட். அது வெளில வந்தாரு, வந்து டீமை பிரிச்சாங்க. டீமை பிரிக்கும் போது இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் ஒரு 5, நடுவுல லாஸ்ட் சைட்ல இவங்க 2 பேர் சாண்ட்ரா அவர்களும் பார்வதி அவர்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றத, கிளீனிங் டீம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இருந்து ஒரு 2 பேர் பாத்ரூம் டீம்ல இருந்து ஒரு 2 பேர் தரேன்ற மாதிரி முடிக்கிறாங்க.
சோ இந்த இதுலயே பிரச்சனை ஆரம்பிக்குது. கேப்டன் ஆனோனே வந்து கிளீனிங் டீம் வந்து இது பண்ணுங்க. நிறை குறைகள்லாம் சொல்லுங்கன்னோனே, இந்த சாப்பிடுற இடத்த மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அங்க பார்வதி ஒண்ணு பேசுறாங்க. ஆத்ரி ஒண்ணு சொல்றாங்க. கடைசியில கேப்டன் கொஞ்சம் இதுவரைக்கும் இப்ப ஒரு நாள் நடந்திருக்கா. இதுல பாக்குறப்போ வினோத் அவர்கள் நல்லா பண்ற மாரி ஃபீல் ஆகுது. ம். அவங்கவங்க வேலைய அவங்க பாருங்க. மத்த நிறை, குறை பிரச்சனை எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சுட்டு போறாங்க. சோ சொல்லி கிளீனிங் முடிச்சுட்டாங்க. டீம்ல இதுல வந்து பார்வதி அவர்கள் அது இது இந்த வெட்டுறாங்க, வெங்காயத்த வெட்டுறாங்க, தக்காளிய தட்டுறாங்கன்ற மாரி பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. 24/7ல பார்வதி வந்து இத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க எடுத்து போடலாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய அந்த அந்த ப்ராப்பர் இதுங்க. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டப்புன்னு ஆதிரை கை தூக்குவாங்க. ஆதிரைக்கு பதில் குடுப்பாங்க. இவ்வளோ பேசுற அவங்களே தோசைய சாப்பிட்டு அந்த பிளேட்ட அப்படியே வச்சுட்டு போறவங்க தான அவங்க அப்படின்னோனே, அ த த் ஓ அ த அப்படின்னு அத ஏன் மாட்டிக்கிட்டாங்க. சொல்ற? அதெல்லாம் ஏன் சொல்றேன்னு அத சொல்லக்கூடாது. அத அப்படின்ற சொல்ல மாரி பார்வதி வந்து மாட்டுன மொமெண்ட் வெயிட்டா இருந்துச்சு. கேமர போட்டு பொளந்துட்டாய்ங்க. அத ஒரே போடுல ஆதிரை. வாவ்! ஆதிரை இதத்தான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தோம். இந்த எஃப்ஜே கன்டென்ட் வந்து வெளில வாங்க. எல்லாரையும் போலங்க. வி ஆர் லைக் தட் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆதிரை கிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்கு. ஆனா ஸ்பிரிட் என்ன ஆகுது? எஃப்ஜே கிட்ட போய் பாட்டிலுக்குள்ள அட போட்டுருது. அது அப்படியே இந்த மாரி ஒரு பிரச்சனையில இருந்தாங்க. கட்டுப்பாடா வரணும். ஆமா. சோ இது வந்து காலையில ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தாலும், நைட்டு இன்னொரு கண்கொள்ளா காட்சி இருந்துச்சு ஆக்சுவலா. ஐயோ! என்னண்ணே நான் வீடியோ பார்த்தேனே. ஐய்யயோ! அவங்களே கேட்டு வாங்கி சொந்த காசுல சூனிய வைக்கிறதுனா இதுதான். அடிக்கிறதுனா இப்படி அடிக்கணும்ல நீ. சபரி கிட்ட வந்து பாரு வந்து அடிச்சு இது காட்டுறாங்க. நடந்தோன சோசியல் மீடியாவே பத்திக்கிச்சுடா தம்பி. எது? ஒரு விஜய் பாரு பெண்ணை தாக்கப்பட்டாரா? ஒரு பெண்ணை சபரி அவர்கள் காலால் எட்டி உடைத்து, ஒரு தலைகீழாக ஒரு சம்மர்சால்ட்டை அடித்து விழுந்திருக்கிறார்கள் பார்வதி. எங்கெல்லாம் அடிபட்டிருக்குமோ, எப்படிலாம் அடிபட்டிருக்குமோ, இத பார்த்து அண்ணே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதுன்னா, நீங்கலாம் யாருங்கடா? அவங்களே அங்க சிரிச்சு அந்த வீடியோ பாருங்கடா! எங்க பார்வடா! அப்படின்ற மாரி ஆயிட்டாங்க. அவங்க ஃபுல் வீடியோ பார்க்கல அப்ப. ஃபுல் வீடியோல ஒரு அவங்க தான் வீடியோ தெளிவா பார்த்தாலே எங்க 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 பார்வதி ஃபேன்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. எங்க நான் பார்வதி பார்த்தேனே. ஃபேன்ஸுக்கு சபரி எப்ப சிக்குவாரு? எப்ப மேகி நூடுல்ஸ் போடலாம்? அப்படின்னு வெயிட் பண்ற ஆட்கள். நல்ல ஆட்கள். நல்ல மனதுடையவர்கள். இப்ப அந்த நான் வீடியோலயே என்ன தெளிவா கேட்கிறேன்? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். கரெக்ட். ம். சபரி அவர்கள் கிரீஸ் டப்பாவ எட்டி உதைச்ச மாரி எட்டி உதைச்சது உண்மதான். ஓகே. ஆனா, அவங்க இருந்த பொசிஷன் என்ன? அவர் எட்டி உதைப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பெண்ட் ஆயி, நீச பெண்ட் ஆயி, கீழ விழுந்து ஒரு குட்டி கர்ண அடிக்கணும்ன்றத ஆல்ரெடி பிளான் பண்ணி குட்டி கர்ண அடிச்ச மாரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாங்க. அவங்க எதார்த்தமா விழுந்தாங்களோ, பிளான் பண்ணாங்களோ, இல்ல அது அது என்னவோ விழுந்துட்டாங்க. விழுந்துட்டாங்க. ம். அவங்க 2 பேரும் ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே. இப்ப இது ஃபன்னே கிடையாது. சபரி அவர்கள் வன்மத்தை கொட்டி விட்டார் என்றால், என்னடா செஞ்சான் என் தலைவன்? வாட்டர்மெலான். ஆக்டிங் டாஸ்க்ன்னு தான்டா சொன்னான். 8 நெஞ்சிலயே ஒரு ஒரு விட்டா போற எங்க அக்கா. எங்க ஏடா வாட்டர்மெலன் எங்க போய் விழுந்தாரு இதுக்கு தெரியுமாடா? எங்க வாட்டர்மெலானே நேருக்கு நேரா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. நீங்க என்னடா ஆக்டிங். சர்வீஸு அப்படின்ற மாரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ ஃபன்னு தானே. அவங்களே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா வந்து, பார்வதி தான் வந்து சபரிய அடிக்கிறாங்க. கால்ல அடிச்ச உடனே, ம். இந்த மாரி அடிக்கணும்ல அப்டின்ன உடனே, எங்க அடி என்ன அடி சபரியுடைய பாப்போம். டிக்கில அடிக்கிறதே பார்வதிக்கு வேலையா போயிருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆரம்ப இல்லண்ணே அவங்க காலத்திலயும் இந்த வேலைய பார்த்தாங்க. இப்பயும் அவங்க ஆரம்ப காலத்துல கையால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காலால அடிக்கிறாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற தனுஷ்? அத என்ன பத்தி நம்ம பிராக்டிஸ் பண்றாங்க? நெனைக்கிறது வாட் கேம் இட் இஸ்? இந்த அவங்க என்ன கப்ளிங், ஸ்பூனிங் இந்த மாரி ஏதாவது ஒரு கேமா இது? இல்லண்ணே அவங்க எத நெனச்சு பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா, அவங்க பண்றது அங்க இல்ல ஏன் நீங்க ஒரு கேப் விட்டு ஏன் முன்னாடி வரீங்க? அது தப்பா நான் எதுவுமே இல்ல சொல்லலையே. ஜென்ரலா அவங்க கேட்டுக்கிட்டேன். இல்ல கேட்டுக்கிட்டேன். அதுதான். அவங்க ஃபன்னா ம். பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஃபன்னா நடந்த ஒரு விஷயம் தான். அந்த வீடியோ நல்லா தெரியுது. சபரிய வந்து பார்வதிய சபரிய அடிக்கிறாங்க. இந்த மாரி அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வா என்ன அடி அப்படின்னு அவங்களே தான் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அடிக்கணும் தானே, அதோ இப்ப எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவரும் ஃபன்னா தான் உதைச்சாரு. அது அவ்வளவு பெரிய ரியாக்ஷன் ஆகுன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் அ ஃபன் எனக்கு திங் தான். நான் வந்து அடி வாங்கின பார்வதியும் பார்க்கல. அடிச்ச சபரியும் நான் பார்க்கல. ஆனா அங்க கனியும், விக்கல் சிக்கரமும் ஒரு ரியாக்ஷன் குடுத்தாங்க பாரு. அதாவது அவங்க வந்து விஜய பார்வதிய தூக்க கூட யோசிக்கல. அவங்களுடைய மனசுல இருந்த மொத்த வன்மத்தையும் உட்கார்ந்து சிரிச்சு அப்படி வைக்கிறாரு. நம்ம ஐயோ! விக்கல் சிக்கரம். நாமளும் சிரிச்சுட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு அது கோவம் வரும். ஏதாவது ஒரு ஃபன் மொமெண்ட்டா நம்ம ஃபன் பார்க்கறதுனால. மூமெண்ட் தானே அது. ஏன்னா அவங்க 2 பேருமே அத ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே பிளான் பண்ணி தான் பண்ணது. இங்க நீ அடி பாப்போம் என்ன இப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களே தான் சொல்றாங்க.
இந்த டாஸ்க்ல அவர் தள்ளும் போது தள்ளது தப்புன்னு நம்ம பேசணும். அது வேற. Yes. இது ஃபன் வேற. வலிச்சிச்சு அவர் தடவி விட்டாரு. ஐயோன்னு தூக்கி விட்டாரு. சபரி இப்ப இந்த மாதிரி தெளிவாயிட்டாரு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் வருவாரு. ஏன்னா எட்டி வச்சுங்க சபரின்னு கேட்பாரு. தூக்கி விட கூட தோணலையான்னு கேட்பாரு. சோ நான் எட்டியும் உதைச்சேன் தூக்கியும் விட்டேன் அப்படின்றதுக்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டாரு சபரி. கூல் சபரி. பாரு சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் நடந்துச்சுன்னா பாரு இந்நேரத்துக்கு அந்த வீட்டை 2 ஆக்கி 3 ஆக்கி இருக்க மாட்டாங்க. இல்ல அதான் பார்வை கேட்டு அவங்களே கேட்டு வாங்கினாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான். அதனாலதான் அவங்க வந்து இது பண்ணுனால அவங்க எதுவுமே பெருசாக்கல. சோ இந்த விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் த டுடே எபிசோட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். எபிசோட்ல வரலனாலும் 24/7 இதான் இன்னைக்கு வைரல் கிளிப். அதாவது பாரு மேல வன்மத்தை இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு வாயை விட்டு சிரிச்சாங்க. எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்திலே வந்து இஸ்மாயில் அரிசி சாங் முடிஞ்ச உடனே ஒரு செனோரி ஒண்ணு மறந்துட்டோம் நம்ம சொல்றது. என்ன சார்? அது முடிஞ்ச உடனே சாண்ட்ராவும் அமித்தும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த செனோரி பத்தி சொல்லுங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் டு சாண்ட்ரானா? என்னென்ன நடக்குது? அதாவது சாண்ட்ரா அவர்களுக்கு இந்த திவ்யா அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு புறம். இதுக்கு முன்னாடி திவ்யா அவர்கள் 24/7 கேமரா முன்னாடி நின்னுகிட்டு பிரஜன் நான் என்ன பண்ணனே தெரியல, சாண்ட்ரா என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி சாண்ட்ரா வந்து அங்க உட்காருவாங்க. ஃப்ரேம பாருங்க ஜி, எப்படி இருந்துச்சா? அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஒரு அக்கா தங்கச்சிங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சு இருக்காங்கடா. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா? அண்ணன் வருவாரா, வீட்டுக்குள்ள வருவாரா, தங்கச்சிய அக்காக்கு திருப்பி தருவாரா அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து வெயிட்டிங் பீரியடா விஜய் டிவி வந்து. அதாவது விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவை ரியாலிட்டி ஷோவா நடத்தாம சீரியல் ஷோவாவே நடத்திட்டு இருக்காங்க. மிர்ச்சி சிவா வந்து ஒரு விடிவி கணேஷ் வச்சு அந்த மாதிரி தண்ணி டாக்டர் ஐயோ யார் அங்க வச்சது வழியில தண்ணியை தட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் பண்ணிருக்கணும். சோ அத இது பண்றாரு. அப்படியே அமித்துக்கு வந்து திவ்யா அவர்கள் மேல ஒரு 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 பிரெயின் வாஷ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதோட விளைவுதான் நாமினேஷன்ல சொல்றாங்க. திவ்யா வாண்டடா போய் சண்டையை கிரியேட் பண்றாங்க. அதனால நான் வந்து திவ்யாவை நாமினேட் பண்றேன் அமித் சொல்றாரு. இதுக்கு நடுவுல நீ ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை விட்டுட்ட தனுஷ். இல்ல நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு இது கனெக்ட் பண்றேன். அவங்க அங்க காலைல பிரெயின் வாஷ் பண்ணனாலதான் இங்க அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றேன். அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது கண்டிப்பா கரெக்ட். நாம நாமினேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் கூடலும் இருந்த கமருதீன் பார்வதி ஊடலும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த கேம்ல வந்து ஒரு பால் வெளில இருந்திருக்கு. அதை வந்து அடையாளப்படுத்தி இருக்காரு நம்ம கமருதீன். அதை ஏன் நீ அடையாளப்படுத்த, நீ ஏன் அதை சொல்ற அப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிச்சு அந்த ஒரு பாலை கவுண்ட் பண்ணா கூட 30 தானே வரும், 32 எப்படி வரும் அப்படின்னு கமருதீன் ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு கொஸ்டினை கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இஸ் தட் கமருதீன் யூ? ஓ மை காட், மெடிக்கல் மிராக்கிள் மேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்த்தா கமருதீன் அந்த கேள்வியை கேட்கிறாரு. பார்வதி ஒருவே சண்டை போடுறாங்க. அப்படியே பிரச்சனை ஆகுது. இப்ப எப்படி இங்க அமித்த பிரெயின் வாஷ் பண்ணி திவ்யாவுக்கு ஓட்டு போட்டு நாமினேஷன்ல வச்சாங்களோ, கமருதீன பார்வதி வந்து சாண்ட்ரா வந்து அப்பவே சொன்னாங்க நீ எனக்காக நிக்க மாட்டேன் அப்படின்னு ஏத்தி விட்டு கமருதீன சாண்ட்ராவுக்கு குத்த வச்சிட்டாங்க. சாண்ட்ரா வெளில போய் பார்த்தா பார்வதி வாயிலே குத்துவாங்க. ஏழை உசாரு, நீ போய் அவரை கேட்டுறாத. நீங்க போய் சாண்ட்ரா கேட்க கமருதீனா கேட்காம இருப்பப்ல. பார்வதியும் கமருதீனுக்கும் பெருசா சண்டை வந்துச்சுன்னா சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு கன்ஃபார்ம்டா இத வந்து பிரச்சனையாக்குவாங்க. அதான் கமருதீன் சொல்லிட்டாரு, அப்படின்னா நீ சாண்ட்ரா கிட்டே பேசிக்கோ, என்கிட்ட பேசாத. சாண்ட்ரா பேசி நீ நல்லா அட்வைஸ் சொல்றாங்களே ப்ளீஸ். நீ அவங்களுக்கு அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல இருந்தாங்க. பார்வதி ஏன் இவ்வளவு தொங்குறாங்க கமருதீன் கிட்ட? அதுதானே ஆக்சுவலா கமருதீன் பார்வதியை பாக்குறப்போ கமருதீன் கொஞ்சம் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தெளிவா தள்ளுமுள்ளு நடக்குதுடா. பார்வதியோட கேம் மாறிடுச்சுனே. இந்த கா வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்வதி வந்து கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம கமருதீனை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. நீ எனக்கா வரதுக்கு முன்னாடி பார்வதியோட கேம் என்னவா இருந்துச்சு? அவங்க சோலோவா யாரா இருந்தாலும் கொஞ்சம் பேசுறது அவங்க கேம் இன்னும். அதாவது என்ன விஷயம்னா பார்வதி இந்த கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர்மேன கூட வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் பிரச்சனை எழுத்துக்கிட்டு வாட்டர்மேன் நடுவுல விட்டு வாட்டர்மேன் அடி வாங்க விட்டு இருந்தாங்க. இப்ப டிஃபரெண்டா இந்த கா ஒர்க் அவுட் ஆனவன கமருதீனை உள்ள கொண்டு வந்து கமருதீனை அடி வாங்க விட்டு இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ல நிக்க வச்சு இதைத்தான் அவங்க பண்ணிடுறாங்க. தேர் இஸ் நோ சச் டிஃபரன்ஸ். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கமருதீன் பார்வதி கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கமருதீனை ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ பார்வதி. ஏன்னா இப்ப சொல்றாங்க
நீ எனக்காக ம். எங்கேயும் நிக்கல, நான் உனக்காக நின்றுருக்கேன், நீ எனக்காக நிக்கவே இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி கமருதீன்ட்ட பேசினாங்க. ஆனா நான்லாம் கமருதீன் கமருதீனா இருந்தா உனக்காக தான் டோருக்கு பின்னாடி வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். கமருதீன் சொல்லல. ஆனா பாக்குறப்போ கமருதீன் நிறைய இடத்துல பார்வதிக்காக நின்றுருக்காங்க. ஏன்னா அத்தனை ம். பேர் எதிர்த்த போதும் அங்க வீட்ல தனியா அந்த லிவிங் ஏரியால நின்னு பேசியிருக்காங்க. அதுதான் கமருதீன் சொல்றாங்க. ம். நீ எனக்காக ஒரு வாட்டி கூட லிவிங் ஏரியால இருந்து நின்னு பேசினது இல்ல அப்படின்னு கமருதீன் சொல்றாங்க. பார்வதி வந்து நீ இங்க பாரு அங்க வந்து நீ எப்படி அந்த பால் வந்து இல்லன்னு சொல்லலாம். வேற யாராவது சொல்லியிருந்தா கூட ஓகே அப்படின்றாரு. இவரு நான் கேமா பாக்குறேன். என்ன கேம் ஆட விடு அப்படின்னு கேட்கிறாரு. சோ கமருதீன் நான் என்ன ஓரளவுக்கு கேட்கிறேன், கேம் ஏன்? ஏன்? ஒரு காக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஆனா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் மேபி அது ட்ரூவா இருக்கலாம் பார்வதிக்கு. நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற டீல நான் விட்டுறல. நான் அந்த ஃபீலிங்ஸ் ட்ரூவோ, ஃபால்ஸோ நான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. தனுஷ் அது என்ன வேணா இருந்துட்டு போட்டும். உங்க ம். ஃபீலிங்ஸ்க்காக இந்த வீட்டுக்குள்ள வரல. உங்க ஃபீலிங்ஸ்க்காக சம்பளம் குடுக்கல. உங்க ஃபீலிங்ஸ்க்காக ஷோவ நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கல. அதுதானே. அது பசி உங்க வந்தா ஒன்லி நீ ஃபேன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. அத பத்தி எங்களுக்கு தேவையில்ல. எப்படி சொல்லுவாங்க? பசி வந்தா நீயா இருக்க மாட்ட அப்படின்னு. வந்துச்சுன்னா, நீங்க வந்து அட்டென்ஷன் அங்க ஓ! தான் இருக்கும். கேம் ஆட காப்பசியா? முடியாது. சரி, சரி. தனுஷ் இப்ப இப்படி இது சொல்றீங்க. அண்ணே ம்ஹ்ம். நான் சொல்றது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சுன்னா உங்களுக்கு, அவங்க டெர்ம்ஸ்லயே, அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இந்த ஒரு பெர்சன் மேல தான் இருக்கும். இவங்க நமக்கு அட்டென்ஷன் குடுக்கணும். இவங்க பண்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த மாரி தான் வந்து பார்வதிக்கு இப்ப அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோ! அப்படின்றத இன்னைக்கு நமக்கு பார்க்க முடியுது. கானா என்ன? கானா கான்னா ஒண்ணுமே இல்ல தரணி வர்ஷா. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும், காதலுக்கும் நடுவுல இருக்கோம் அப்டின்னாங்க. அந்த காதல்ல வந்து மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டோம். உனக்கு முடியல. சோ அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல, காதலுக்கு கீழ. இது கூட மோர் பரவால்ல தென் தம்பி. இத நம்ம என்னைக்கு சொன்னோமோ, எனக்கு டெய்லியும் ஒரு 2 பேர் மெசேஜ் அனுப்புறாய்ங்க. ப்ரோ, உங்க மேல எனக்கு நான் காக்கா இப்ப அப்படின்றாங்களா? இல்ல. ப்ரோ, நான் இப்போ ஒரு கால்ல இருக்கேன். இது எப்ப ப்ரோ தள்ள முடியும்? அப்டின்றாங்க. புரியல. அது ஏன்டா தள்ளு என்ன பார்த்து முடிஞ்சிரும். கேட்கிறீங்க? இல்ல எத என்கிட்ட கேட்கிறீங்க? ஐயோ! சோ சேட்ரா தம்பி. ம். அவங்க டெர்ம்ஸ்ல மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம டெர்ம்ஸ்ல கா. ம். அப்படின்ற மாரி இருந்துச்சு. ம் ம் அண்ட் மோரோவர் இன்னைக்கு எபிசோட டோட்டலா பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நாமினேஷன். எஸ். இந்தா இந்த ப்ரூஃப். நாமினேஷன்ல சாயம் பூசுறது. அதாவது ஹோலி பண்டிகைய வீட்டுக்குள்ள கொண்டாடின மொமெண்ட். எஸ். நாமினேஷன்ற பேர்ல. இதுல ஒரு 3 அருமையான கலர் மாவ எடுத்துக்கிட்டு, நடு கார்டன் ஏரியால வச்சுட்டாங்க. அந்த மாவ வந்து அவங்க மூஞ்சில பூசணும். "உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க" அப்படின்ற ஒரு டயலாக்குக்கு ஏத்த மாரி, இவனுங்க வந்து ரைட் ஹேண்ட் கைய வச்சாலும் பரவால்ல. ஆனா மாவே தலையிலே கலர மூஞ்சிலே வைக்க. அப்புங்கும். அப்படின்னு சொல்லி கலரே வைக்க ஒரு கேம் வச்சாங்க. ஓகேவா? அவங்களே பல கலர்ஸா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இதுல தேவையா ம். இது? அப்படின்னு நினைக்கும்போது, பரவால்ல அப்படின்னு வைக்கும்போது, சாண்ட்ரா அவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி. மானங்கண்ணியத்துக்கு எல்லாரும் ரங்கோலி கொண்டாடுறாங்க. எங்க தலைவி என்னடா பண்ணாங்க? என் தலைவன் வெளில போயிட்டாப்லன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ்ல அவரு சட்டைய வந்து துவைக்காம கூட 20 நாளா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதுதான்டா அண்ணே புனிதமான காதல். பிரஜன் அவங்கள சொன்னாரே, போய் தேவையில்லாம போய் ஏதோ லைட்டா திவ்யா மேல ஒரு ஒரு காண்டு அந்த திவ்யா மேல அத கொட்டுறாங்க. திவ்யாவுக்கு சப்போர்ட்டா யார் வந்தாலும் அவங்களும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. வேற என்னடா பண்ணாங்க என் தலைவி? நாமினேஷன்ல வந்து மிஸ் ஆன ஒரே ஆள் விக்கல்ஸ் விக்ரம் மட்டும் தான். பார்வதிக்கு தாங்கல. ஏழால அவன் மேல பூசிருக்கலாம் இல்லல அப்படின்னு இல்ல, இல்ல. அதான் நீங்க கதற அந்த ஓட்டாங்க. நாமினேஷன கரெக்ட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் மேல கனி அவர்கள் பூசிட்டாங்க. இப்ப கனி அவர்கள் மேல சாண்ட்ராவுக்கு ஒரு செம்ம காண்டாவுது. ஏன்னா, கனி அவர்கள் பூசும்போது பிரஜின இழுத்து கண்டட்ட வச்சு பூசிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வேற கலரேஷன்ல குடுத்து அவங்க பூசினாலும், பிரஜின் கன்டென்ட்ட இழுத்து இதனால தான் இவங்க இது மாரி எல்லாரையும் கத்துறாங்க. இன்னொரு சில பேரும் சொன்னாங்கண்ணே. ஒரு எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி ஆ. இருக்காங்க அவங்க. அந்த மாரி அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. சொன்னாங்க. இதுல கனி தான் ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு ம். காட்டுற வரைக்கும் பார்த்தா. சோ ம், இப்படி இருக்கும் ம். பட்சத்துல இவங்களுக்கு வந்து சாண்ட்ராக்கு வந்து அது மைண்ட்ல இருந்திருக்கும் போல. அது வந்து இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சு விக்ரம்லாம் தப்பிச்சோனே, பார்வதி வந்து ஜம்ப் லிங்கமாயி ஜம்ப் அடிச்சு விக்ரம நோக்கி, "எப்புட்றா? ஹவ் இட் இஸ்டா? பாசிபிள்றா? ஏன்டா? இப்புட்றா? என்ன இந்த மாரி விட்டுருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, அரோரா, நான் உன்ன விட்டனேம்மா, நீ என்ன விட்டியா?" அப்படின்ற மாரி அரோரா அவங்க கனி, மைண்ட் கனி, வாய்ஸ்ல பேச, அரோரா கனி பேசிட்டாங்க. சொல்ட்டாங்க. கனி அரோராவும் சொன்னாங்க. பேசிட்டாங்க. ஆ, "நீ என்ன பண்ணனால தான் நான் உன்ன பண்ணேன்." அப்படின்ற மாரி அவங்க பேசியிருப்பாங்க. ஆமா. ம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னாண்ணே, விக்ரம்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆனாங்க. எனக்கு என்னன்னா, அ
ஒருத்தவங்க மேலேயே 6-7 பேர் போட்டு சேர்ந்தாமலே பூசிட்டு இருந்தாங்க. பார்வதி அதான் சொன்னாங்க. அங்க நின்னுட்டு இருக்கப்போ, விக்ரம் மேல யாரும் பூசல, எல்லாரும் நாமினேஷன்ல வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது கிளியரா கேட்கல. அதுக்கப்புறம் தான் புரியுது. இதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோன்ட்டு. சோ எல்லாரும் நாமினேஷன்ல இருந்திருந்தா அதுவும் ஜாலியா இருந்திருக்கும். ஒரு மாதிரி வீடியோ கொஞ்சம் பீதியா இருந்திருக்கும். யார் போவான்னு. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.